விஜயினுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜாதக அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தசா புத்திகள், அவருடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, சுக்கிர திசையில குரு புத்தி போயிட்டு இருக்குது. இந்த குரு புத்தியானது பார்த்தீங்கன்னா 8/9/2026 வரைக்கும் நீடிக்கும். அவர் கடக ராசி, பூசம் நட்சத்திரம். இந்த குரு புத்தியானது அவருடைய ராசிக்கு எதிர் நட்சத்திரமாக செயல்படுவதால அவருக்கு இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சவாலாகத்தான் இருக்கும். ஏன்னா அவருடைய லக்னத்திற்கு 6ல் தான் குரு இருக்கிறார். அப்போ குரு 6ஆம் இடம் என்பது எதிரிகள், துரோகிகள், நம்பிக்கை துரோகங்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். நான் ஏற்கனவே அவருடைய ஜாதகத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கேன்னா, சினிமா ஸ்கிரிப்டில் கூட பார்க்க முடியாத சில சம்பவங்களெல்லாம் நேர் வாழ்க்கையில் பார்க்கும்போது நில குலைஞ்சு போயிடுவார். அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகளெல்லாம் அவர் சந்திப்பாருன்னு சொல்லி அவருடைய சுய ஜாதகத்தை நான் பார்க்கும் பொழுதே வெளியிட்டிருக்கிறேன். அதுபோல் சம்பவங்கள் முதல்ல ஒரு தடவை நடந்துச்சு. மாநாட்டில் மின்கம்பம் சரிஞ்சு விழுந்துச்சு. அப்பவும் எச்சரித்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன். இப்போ அந்த சம்பவமானது பெரிய அளவில் நிகழ்ந்து அந்த கரூர் ஏரியாவே ஒரு நிலைகுலையை செஞ்சிருக்குது. இது தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பீதியை ஏற்படுத்தியிருக்குது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2026 9வது மாதம் வரைக்கும் இந்த குரு புத்தி நடக்கிறதுனால, இது எதிர் நட்சத்திரமாக இருக்கிறதுனால இன்னும் அவர் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இப்படியான ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவார்.